India has advanced to the T20 World Cup final after a thrilling 7-run victory over England. Stellar performances from Samson and Bumrah. இங்கிலாந்துக்கு எதிராக 7 ரன்கள் வித்தியாசத்தில் விறுவிறுப்பான வெற்றி பெற்று T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. சாம்சன் மற்றும் பும்ரா சிறப்பான ஆட்டம். RN Ravi has been appointed as the new governor of West Bengal, while Lieutenant General Syed Atta Hasnain, RETD, will take charge as the governor of Bihar. மேற்கு வங்கத்தின் புதிய ஆளுநராக RN ரவியும் பீகாரின் ஆளுநராக ஓய்வு பெற்ற LT Gen Syed Atta Hasnain நியமிக்கப்பட்டுள்ளனர். Nitish Kumar has filed his nomination papers for the Rajya Sabha, signaling the end of his 20-year tenure as Bihar's chief minister. He expressed a desire to serve in parliament. பீகாரின் முதலமைச்சராக 20 ஆண்டுகள் பணியாற்றிய தனது பதவிக்காலத்தை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் நிதிஷ்குமார் மாநிலங்களவைக்கான தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பணியாற்ற விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். The ongoing conflict in West Asia is causing significant disruption to Indian exports, particularly basmati rice and pharmaceuticals. Exporters are seeking government assistance. மேற்கு ஆசியாவில் நடந்து வரும் மோதல்கள் இந்திய ஏற்றுமதிகளில் குறிப்பாக பாஸ்மதி அரிசி மற்றும் மருந்து பொருட்களில் குறிப்பிடத்தக்க இடையூறுகளை ஏற்படுத்தி வருகின்றன. ஏற்றுமதியாளர்கள் அரசாங்கத்தின் உதவியை நாடியுள்ளனர். Blasts were heard in Abu Dhabi as the UAE's air defense systems responded to a missile threat. This comes amid escalating tensions in the region. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணை அச்சுறுத்தலை முறியடித்தபோது அபுதாபியில் வெடிச்சத்தங்கள் கேட்டன. இப்பகுதியில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. More than 20 U.S. states have filed lawsuits against President Trump, challenging new tariffs imposed on goods. They are seeking to block these duties and get refunds for payments already made. அமெரிக்காவின் 20க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அதிபர் ட்ரம்ப் விதித்துள்ள புதிய இறக்குமதி வரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளன. இந்த வரிகளை தடை செய்யவும் ஏற்கனவே செலுத்திய தொகையை திரும்பப் பெறவும் அவை கோரிக்கை விடுத்துள்ளன. U.S. President Trump has dismissed Homeland Security Secretary Kristi Noem amidst criticism of her leadership. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உள்துறை பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டி நோய்மை அவரது தலைமைத்துவத்தின் மீதான விமர்சனங்களுக்கு மத்தியில் பணிநீக்கம் செய்துள்ளார். A special European Commission panel convened to enhance digital safety for children. The group aims to safeguard young users from online threats and will propose specific age restrictions for social media access. ஐரோப்பிய ஆணையத்தின் சிறப்பு குழு ஒன்று குழந்தைகளுக்கான டிஜிட்டல் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் இன்று கூடியது. இணைய அச்சுறுத்தல்களிலிருந்து இளம் பயனர்களை பாதுகாப்பதை இக்குழு நோக்கமாக கொண்டுள்ளதுடன் சமூக ஊடக அணுகலுக்கான குறிப்பிட்ட வயது வரம்புகளையும் பரிந்துரைக்கும். New research shows that sea levels are rising faster than expected. Millions of people living near oceans are at risk. Human activity is driving this dangerous change in climate. கடல் மட்டங்கள் எதிர்பார்த்ததை விட வேகமாக உயர்ந்து வருவதாக புதிய ஆராய்ச்சி கூறுகிறது. கடலோரப் பகுதிகளில் வசிக்கும் இலட்சக்கணக்கான மக்கள் ஆபத்தில் உள்ளனர். மனித நடவடிக்கைகளே இந்த ஆபத்தான காலநிலை மாற்றத்திற்கு காரணம்.